Welcome everybody. Let's dive into bullish and bearish LTA scenario on Bitcoin. Bitcoin வந்து எங்களுடைய bigger picture வந்து ஒரு சேஞ்சஸும் இல்லை. இது வந்து just a smaller time frame update. ஏனென்றால் ஒரு கொஞ்சம் மாற்றம் வந்து smaller time frames நடந்துட்டு இந்த புஷ் வந்து இப்போ எனக்கு 5 phase structure மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காண்டி இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் மேபி நாங்கள் ஆல் டைம் ஹை எடுக்கலாம் 112K பட் நான் ஸ்டில் நினைக்கிறேன் ஒன் மோர் லேக் வந்து டு டவுன் சைட் நடக்கும்னுட்டு இப்படி ஒரு சினாரியோவில். ஸோ இதான் இப்போ வந்து இந்த ப்ராபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் என்றால் லாஸ்ட் அப்டேட் நாங்கள் அப் சைட் தான் பார்த்து நாங்கள் இதில் வந்து எங்களுக்கு 5 ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சேன்னா நாங்கள் வந்து அப் சைட்லேருந்து டைரெக்டாக பார்க்கலாம்ட்டு. இந்த சினாரியோவில் நாங்கள் ஒரு இப்போ எல்லாம் வந்து ஒரு சி செஞ்சுட்டு இந்த பிகர் பி வேவ் இந்த yellow வேவ் பி இதில் முடிச்சுட்டு இப்போ இந்த சி வேவ் ஃபார் டவுன் சைட் வந்து இதில் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கிறேன். எல்லாம் வந்து சியில் கொஞ்சம் லோவராக வந்துட்டு மேபி இந்த 80K ரீஜனுக்கு வந்துட்டு. ஸோ நினைக்கிறேன் இப்போ யா இது இந்த ஹாய் வரைக்கும் நாங்கள் வந்து நினைக்கிறேன் ஒரு மிட் ஜூலை மட்டும் இல்லை மேலே போகலாம். பேருந்து யா ஓவர் த சம்மர் டைமில் ஃபார் டவுன் சைட் வரலாம் நினைக்கிறேன். ஏனென்றால் யூஸ்வலாக வந்து உங்களுக்கு தெரியுமென்றால் சம்மர் டைம்ஸில் வந்து யூஸ்வலாக வந்து ரேஞ்சிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நடக்கிறது யூஸ்வலாக. ஏனென்றால் அதில் வந்து கணக்கு பேர் வந்து ஹாலிடே போவாங்க. அதில் கணக்கு ட்ரேடிங் நடக்காது. அண்ட் வேல்ஸும் வந்து பிக் பிளேயர்ஸ் வந்து அவையும் ஹாலிடே செய்வாங்க. ஸோ அதுக்காண்டி அந்த சினாரியோக்கு இது வந்து அலைன் பண்ணலாம். பட் எலியட் வேவ்ல அப்படியே ஒன்றும் இல்லை சம்மர் டைம் அப்படி ஒன்றும். பட் அப்படி இந்த சினாரியோக்கு ஃபிட் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி இது வந்து நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். இப்படி ஒரு சினாரியோ நடக்கலாம். எல்லாம் இப்போ ஒரு இப்போ நாங்கள் பி வேவ்க்கு அப் சைட் போகிறோம். ஸோ நான் ஸ்டில் நினைக்கிறேன் எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 110K முதல் வந்து எடுக்கணும்ட்டு. ஸோ 110K வந்து மினிமம் டார்கெட் டேக்கிங் ஃப்ரம் த ஹை டு லோ ஆஃப் வேவ்க்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பி வேவ் டார்கெட் கிடைக்குது. இது நான் மினிமம் டார்கெட் நான் நினைச்சுருக்கிறேன். பட் ஸ்டில் நான் கொஞ்சம் மேலேயும் போகலாம். இந்த 112K 100 112K 130K 140K மட்டும் வேணுமென்றால் போகலாம். பெயினில் ஒரு பிக் லெக் டவுன் பெயின் நான் எதிர்பார்த்துருக்கிறேன். எல்லாம் சி வேவ்ல 1 2 3 4 5 ஃபேஸ் ஸ்ட்ரக்சரில் பெயின் வந்து நெக்ஸ்ட் 2 மந்த்ஸுக்கு இந்த 80Ksக்கு ரீஜனுக்கு நாங்கள் பெயிண்டு ஒரு லோ ஃபைண்ட் பண்ணிட்டு போய் நான் ஸ்டில் ஒன் மோர் லேக் டு த அப்சைட் எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன். ஸோ அதில் நோ சேஞ்சஸ். ஏனென்றால் யா இது வந்து நாங்கள் இப்போ ஓவர் த மந்த்ஸ் பார்த்தோன்ருக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாம் கரெக்டிவாக இருக்குது. இம்போசிவ் இல்லை. ஸோ பேர் மார்க்கெட் நடக்கிறது என்னன்னு சொல்லலாது. பட் நாங்கள் சூனர் ஆர் லேட்டாக வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர்றோம்ட்டு நான் நினச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து இந்த சினாரியோ நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். எல்லாம் ஏபிசியில். ஸோ முதல் நாங்கள் வந்து 110K தான் எடுப்போம் பிஃபோர் இந்த 98K முதல் எடுக்கிறதுக்கு. ஸோ இதான் வந்து இப்போதைக்கு ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. அதில் வந்து நோ சேஞ்சஸ். பின்ன வேறு சினாரியோ இருக்குது. நாங்கள் வந்து எல்லாம் WXY இதில் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து அப்சைட் போகிறது வந்து அப்படி ஒரு சினாரியும் இருக்குது. பட் எனக்கு இதில் என்ன பிடிக்கல என்றால் நீங்கள் இப்போ வேவ்வை கால் பண்ணுறீங்க என்றால் இது வந்து எங்களுக்கு எங்களுக்கு இம்போஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி கிடைக்கல. இது வந்து எங்களுக்கு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் மாதிரி கிடைச்சிருக்கு. அது மாதிரி இதுவும் ஏபிசி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்றால் இதுலேயும் வந்து எங்களுக்கு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. அது மாதிரி இது வந்து ஒரு நீங்கள் டயகனல் என்று சொல்லணும். ஸோ அது எனக்கு பிடிக்கல. ஸோ நீங்க சொல்லலாம் இது முடிச்சுட்டேன்ட்டு. ஸோ டைம் வாய்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஓகேயா இருக்குது. பட் ஸ்ட்ரக்சர் வாய்ஸ் வந்து அவ்வளாண்டு நல்லம் இல்ல. பட் நீங்க உள்ளுக்க ஃபோர்ஸ் பண்ணலாம் வேணுமென்றால். பட் இது வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்க. எலிட் வேவ்ல வந்து யூசுவலா வந்து ஸ்ட்ரக்சர் வந்து உங்களோட கண்ணுக்கும் நல்லா இருக்கும். ஸோ நீங்க ஸ்ட்ரக்சர் பார்க்க அது ஃபிட் பண்ணணும் உள்ளுக்க. அண்ட் அது வந்து எனக்கு இப்படி பிடிக்கல. அண்ட் அதுக்காண்டி தான் இப்போதைக்கு இது வந்து கொஞ்சம் லோவர் ப்ராபபிலிட்டிஸா வந்திருக்கு. இதான் வந்து எங்களோட ஹையஸ்டான ப்ராபபிலிட்டியா இருந்தது. இதுல லோ இருந்துட்டு இல்லாட்டி ஒன் மோர் லேக் த்ரூ டான்ஸை செஞ்சுட்டு பெயிண்ட் ஃபார் அப்சைட் போகிறது. பட் அதான் இப்போ அது வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஏனென்றால் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார் அப்சைட் போய்க்கு இது வந்து சரியான ஷார்ப் மூவாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டில் ஒரு ஆன்கோயிங் கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ன்ட்டு எனக்கு ஃபீல் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அதுக்காண்டி இது ஸ்டில் இதில் ஒரு எக்ஸ் ஒய்ஃபை முடிச்சுட்டு பெயிண்ட் இதில் ஒரு வாய் ஒய்ஃபும் ஃபார் த ஆன்சைட் இதுலேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதான் வந்து ப்ராபபிலிட்டிஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணல. நாங்கள் வந்து ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் பார்த்துட்டுருக்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் என்றால் பிகர் பிக்சர் நாங்கள் வெளியால் ஜூம் பண்ணி பார்த்தோம் என்றால் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி ஸ்டில் ஆல் டைம் ஹை எடுக்கணும். பிஃபோர் நாங்கள் இப்போ என்ன ஒரு லோ 80 70Kயை பற்றி கதைக்க. ஸோ இந்த ஏரியாவை நாங்கள் எடுத்தாங்க என்றால் அப்படி நாங்கள் வந்து சொல்லலாம் பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேபி இந்த 74Kயை எடுத்தேன்டால். பட் அதான் நான் நினைக்கிறேன் இந்த 110K முதல் எடுக்கலாம்னு இந்த சினாரியோவில் சொல்லிய மாதிரி. இந்த சினாரியோ நாங்கள் வந்து சொல்லிய மாதிரி இப்போ அப்சைட் போகிறோம். இல்லைன்ட்டு டைரெக்டாக இப்போ இந்த ப்ளோ ஆஃப் டாப்
இதில ஸ்டார்ட் பண்ணிட்டு, பேன் இந்த பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம்ண்டு. ஸோ இது வந்து அப்படியே டைரக்ட்டா 130 கேக்கு அப்படியே போலாம்ண்டு டைரக்ட்டா. ஆனா இது இப்போதைக்கு லோவர் ப்ராபபிலிட்டி. நான் நினைக்கிறேன் ஸ்டில் இந்த சம்மர் டைம்ல நாங்க ஒரு லாங்கர் ரேஞ்சிங் ஸ்ட்ரக்சர் செய்யலாம்ண்டு. இப்படி இன்னொரு சினாரியோல. பட் அதான் இந்த சினாரியோ நாங்க வந்து மைண்ட்ல வச்சிருக்கோணும். இது நடக்கலாம்ண்டு. இல்லைண்டு இப்ப நாங்க டைரக்ட்டா ஃபாப் சைட் போறதுண்டு. பட் அதான் முதல் நாங்க வந்து அதான் ப்ராபபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணிட்டு, இது முதல் நடக்கும்ண்டு. ஸோ அதான் முதல் நாங்க இந்த 19K எடுத்து நாங்கள் என்றால், அப்படியே நாங்க வந்து அப்படியே வந்து நாங்கள் ஃபார் டைரக்ட் அப்சைட் தான் போறோம். பின் அதுலேருந்து நாங்க ஒரு பேர் மார்க்கெட் கால் பண்ணோம். ஸோ அதான் உங்களுக்கு இப்ப நினைச்சு பார்க்கணும். ஃபார் அப்சைட், பின் டவுன், பின் திரும்ப ஃபார் அப்சைட்லேருந்து போலாம்ண்டு. ஸோ இதான் பின் இந்த 80Kலேருந்து அப்படியே நாங்க வந்து ஃபார் 130K, 100 25Kக்கு பின் நாங்க அப்படியே டைரக்ட்டா போலாம்ண்டு. ஸோ இதுல நான் நினைக்கிறேன் ஸ்டில் ஒரு ரேஞ்சிங் ஸ்ட்ரக்சர் நடந்து கொண்டிருக்குண்டு. ஒவ்வொரு சம்மர் டைம் வந்து போரிங்கா இருக்கலாம். ஸோ இது வந்து நீங்க ஒரு ஒரு போரிங் ட்ரேடிங் சம்மர் டைம்ன்ட்டு நீங்கள் அப்படியே இன்னும் மைண்ட்ல வச்சிருக்கணும். ஆல்ட்காயின்ஸ் பற்றி கதைப்போம் என்றால், உங்களுக்கு தெரியும் என்றால் லாஸ்ட் அப்டேட் வந்து நான் இந்த ஏரியால செஞ்சேன் நான் இங்கே இருக்கைக்க. இந்த சப்போர்ட் ஏரியாக்கு நாங்க வருவோம்ண்டு. இதான் எங்களோட ஹையஸ்ட் அண்ட் ப்ராபபிலிட்டியா இருந்தது. இந்த சப்போர்ட் ஏரியால எங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் காட்டும்ண்டு. அண்ட் உங்களுக்கு தெரியுது, நாங்க இதுல ஒரு விக் செஞ்சிருக்கிறோம். இது வந்து இப்போ ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல கதைக்கிறேன். விக் செஞ்சுட்டு இப்போ நாங்க வந்து ஃபாப் சைட்லேருந்து மேபி போகலாம். நான் இப்ப அதுக்கு வந்து எனக்கு காயின்ஸும் வேண்டியிருக்கிறேன். XRP, லைட் காயின், பின்ன லிங்க்கும் வேண்டியிருக்கிறேன். எனக்கு அந்த காயின்ஸ் எல்லாம் பிடிச்சது. அதுலேருந்து இப்போ நாங்க ஒரு மூவ் ஃபாப் சைட் வந்து 60 வீதத்துக்கு எல்லாம் செஞ்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பிளான் படி நடந்து கொண்டு இருக்குது. அதில சேஞ்சஸ் இல்ல. பட் இப்ப நாங்க பிட்காயின பார்த்தனாங்கள் என்றால், அது இப்ப கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த 5த் வேவ் அண்ட் கொஞ்சம் லாங்கரா ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதான் இப்ப எல்லாம் இதெல்லாம் இப்போ ஒரு பேண்டு ஸ்டில் கொஞ்சம் டீப்பரா வந்துட்டு பேண்டு ஃபார் அப்சைட் பார்க்கலாம். ஏனென்றால் ஓவர் த சம்மர் டைம் நாங்க பார்க்கிறோம் என்றால், மேபி ஆல்ட்காயின்ஸ் வந்து இன்னும் ப்ளீட் பண்ணலாம். அதான் இப்ப நீங்க வந்து அது அ உங்களுக்கு மைண்ட்ல வச்சிருக்கணும். நீங்க ஆல்ட்காயின்ஸ் வேண்ட்றீங்கள் என்றால், நீங்க அதோட ஓகேயா? நீங்க அத அக்செப்ட் பண்றீங்களா? இன்னும் வந்து இன்னும் ப்ளீட் பண்ணலாம் அகைன்ஸ்ட் பிட்காயின். என்றால் பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்தனாங்கள் என்றால், அது ஸ்டாப் பண்ணல. நாங்க ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் போயின்ட்டுருக்கிறோம். அதுவும் நான் இந்த ட்ரெண்ட்லேருந்து நான் இப்ப 1 இயர் அகோ நான் வந்து இந்த ஏரியால இருக்கைக்கே நாங்க வந்து ஜஸ்ட் ஃபார் அப்சைட் தான் பார்த்துன்ட்டுருக்கிறோம். ஏனென்றால் இப்போதைக்கு அதான் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு ஸ்டாப்பும் ஒன்றும் இல்ல. பிட்காயின் தான் இப்ப வின் பண்ணிட்டுருக்குது. நாங்க வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் கால் வந்து 60 வீதம் இருந்தது. ஸோ 60 வீதம். இப்ப நாங்க ஈவன் வந்து சூனா வந்து 70 வீதம் வரப்போறோம். 65 வீதத்துக்கு. ஸோ இதான் நீங்க மைண்ட் பண்றோனும். பிட்காயின் டாமினன்ஸ் ஈவன் வந்து இந்த 69 வீதத்த நாங்க வந்து பிரேக் பண்ணினாங்களேண்டா, நான் நினைக்கிறேன் ஒரு ஸ்டாப்பும் இருக்காது. இந்த இந்த ஏரியால. நான் அப்படியே நினைக்கிறேன், அப்படியே நாங்க வந்து 77 வீதத்துக்கு போலாம். 70 வீதத்துக்கு போலாம். எல்லாம் A, B, Cல இந்த டாப்ல இருந்துட்டு, இதுலேருந்து நாங்க ஃபார் த ஆன்சர் பார்க்கலாம்னு. ஸோ ஓவர் த லாங் ரன் நான் ஸ்டில் நினைக்கிறேன், பிட்காயின் டாமினன்ஸ் கீழ போணும்ண்டு. பட் இப்ப இந்த சைக்கிள்ல நினைக்கிறேன், பிட்காயின் வந்து கணக்கு பேரை வந்து ஷ் அ யா அ எல்லாரும் வந்து ஷாக் பண்ணும். என்ன நடக்கலாம்னு. ஸோ அதான் நான் சொல்லல அப்படி நடக்கும்ண்டு. ஜஸ்ட் நீங்க அவேரா இருக்கணும். இப்படினா இருக்கலாம். எல்லாம் A, B, C செஞ்சுட்டு, இந்த ஏரியால டாப் செஞ்சுட்டு, ஃபார் த ஆன்சர் போறாம்ண்டு. ஸோ அதான் வந்து இப்ப நாங்க இது ஓவர் த லாங் டைம்ன்ட்டு கதைச்சோண்டுருக்கிறோம். ஸோ இது வந்து பேர் மார்க்கெட் நடக்கைக்க இப்ப கதைச்சோண்டுருக்கிறோம். பிட்காயின் வந்து சூன் ஆர் லேட்டர் வந்து ஒரு பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம்ண்டு. அது வந்து ஸ்டில் பிட்காயின அப் சைட்ட மேல கொண்டு போகலாம். இதுல வந்து கணக்கு ஆல்ட்காயின்ஸ் வந்து ப்ளீட் பண்ணும், 0க்கு போகும். புல் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்க பிட்காயின் ஸ்டில் ஃபார் அப் சைட் புஷ் பண்ணிட்டு இருக்கும். வந்து பிட்காயின் ஒரு சிக்னிஃபிகன்ட் ஹாய் செஞ்சோனே இல்லைன்ட்டு ஒரு ட்ராப் நடக்கலாம். ஸோ அது வந்து நீங்க வந்து நோட் பண்ணோணும். அப்படி ஒரு சினாரியோ நடக்கலாம்ண்டு. ஸோ யா ஸ்டில் நான் நினைக்கிறேன் ஃபைனல் லேக் ஃபார் அப்சைட் ஹேப்பன் பண்ணலாம்ண்டு. பட் அதான் அதுவும் இப்ப எங்களுக்கு கன்ஃபர்ம் இல்ல. ஏனென்றால் பிட்காயின் இப்ப நீங்க பார்க்க சார்ட்ல நாங்க ஸ்டில் சொல்லிய மாதிரி ஃபார் டவுன் சைட் தான் பார்த்துட்டுருக்கிறோம். ஸோ A, B ஸோ 110K மினிமம் டார்கெட். பின்லேருந்து 90K, 85 வீதத்துக்கு 85Kக்கு அந்த ஏரியாக்கு ஒரு அ வந்துட்டு இதுலேருந்து ஸ்டில் நான் 1 மோர் லேக் ஃபார் அப்சைட் பார்த்துட்டுருக்கிறேன். அது நடந்தென்றால் ஆல்ட்காயின்ஸ் வந்து ஸ்டில் ஒரு W இதுல X ஸ்டில் கொஞ்சம் லோவரா வந்துட்டு வந்து ஃபார் அப்சைட்லேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதான் வந்து இப்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் வந்து எந்த பிளான் என்னென்றால், ஸோ இது இப்ப உங்களுக்கு ஜஸ்ட் நான் சொல்றேன். இப்படி என்ன நடக்கலாம் இந்த சினாரியோ. நான் என்ன செய்றேன் என்றால், நான் வந்து 110Kல எல்லா போர்ட்ஃபோலியோல நான் எல்லா கெயின்ஸையும் எடுத்துருவேன். ஸோ நான்
யூஎஸ்டிடிக்கு தான் உள்ளுக்க போவேன். ஸோ ஸ்டேபிள் காயின்ஸுக்கு இல்லாட்டிக்கு ஜஸ்ட் நான் கேஷ் பண்ணுவேன் வெளியால. இந்த புல் மார்க்கெட்டுக்கு வேண்டியக்கு நாங்க வந்து 20Kலே வேண்டி நாங்கள் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கு நான் உங்களுக்கு சொல்லினான். அதுலேருந்து நாங்கள் டைரக்டாக ஃபார் அப்சைட் போகலாம்ண்டு. அண்ட் அதில் வந்து இப்போ நான் இந்த ஏரியாவில் நான் வந்து திரும்ப ப்ராஃபிட்ஸ் எடுப்பேன். ஸோ இந்த புல் மார்க்கெட் ப்ராஃபிட் வந்து நான் இந்த 110Kல எடுப்பேன். கொஞ்சம் ஸோ 75 வீதத்துக்கு. பேண்டு எல்லாம் யூஎஸ்டிடியில் இருக்கு. பேர் இந்த மூவ் ஃபார் டான் சைட் வரைக்கும் நாங்கள் பேருந்து இது வந்து அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் கொரெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸா பேருந்து ஸ்டில் நாங்கள் ஃபார் அப்சைட் பார்க்குறோம். இல்லாட்டிக்கு இது வந்து எல்லாம் இம்போசிட் ஸ்ட்ரக்சர்ஸா பேருந்து நாங்கள் வந்து பேர் மார்க்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதான் வந்து பேர் நான் இதில் கேஷ் பண்ணிவிட்டு பேருந்து மேபி திரும்ப இந்த ஏரியாவில் வேண்டுவேன் ஃபைனல் லேக் ஃபார் அப்சைட். இப்போதைக்கு அதான் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. பட் அதான் உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஃப்யூச்சருக்கு பார்க்க நாங்கள் வந்து அதான் எல்லா சினாரியோஸும் நாங்கள் வந்து வெயிட் பண்ணணும். அண்ட் அதில் வந்து ப்ரொசனா நடக்கலாம். ஸோ அதான் நான் சொல்லிய மாதிரி நான் என்ன செய்வேன், நீங்கள் என்ன வேணுமெண்டா நீங்கள் செய்யுங்கோ. நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை. பட் நான் என்ன செய்கிறேன் என்றால் இந்த ஏரியாவில் நான் ப்ராஃபிட்ஸ் எடுப்பேன். 110K 111K 112K இல்லை ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டு நான் வந்து கணக்கு யூஎஸ்டிடியில் இருப்பேன். இதில் வந்து நான் திரும்ப மேபி அகெயின் பாய் பண்ணுவேன். அவங்களுக்கு அது ஆஃப்கோர்ஸ் அப்டேட் பண்ணுவேன். அப்படி நடந்தென்றால் இல்லை நான் திரும்ப பாய் பண்ணுவேனோ இல்லாட்டிக்கு இது வந்து ஒரு 1-2 இருந்துட்டு மச் லோவர் ப்ரைஸுக்கு இருக்கலாம்ண்டு. பட் இப்போதைக்கு பிட்காயின் வந்து ஸ்டாப் பண்ணல. பிட்காயின் டாமினன்ஸ் ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்காண்டி நாங்கள் சொல்லி அதை இன்னும் ஆல்காயின் சீசன் ஸ்டார்ட் பண்ணிடுது. பட் உங்களுக்கு இந்த சப்போர்ட் ஏரியா தந்தனால் இதுலேருந்து XRP லிங்க் இப்போ நீங்கள் பெரிய காயின்ஸ் பார்த்துறீங்கன்னா எனக்கு தெரியும் நீங்கள் என்ன காயின்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்ட்டு. பட் இப்போ லைட் காயின் எல்லாம் பார்த்துறீங்கன்னா Ethereum வந்து கொஞ்சம் மூவ்ஸ் ஃபார் அப்சைட் செஞ்சுருக்கு. பட் நான் ஸ்டில் இந்த பிகஸ்ட் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்டில் பிட்காயின் தான் இருக்குது. என்றால் உங்களுக்கு தெரிகிற மாதிரி பிட்காயின் தான் வெண்டோன் இருக்குது. அண்ட் அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த 1 year ago 2 years ago இந்த 2023ல இல்லாட்டிக்கு இந்த 2000 இந்த தொடக்கத்தில் நாங்கள் 2024ல் ஸ்டார்ட் பண்ணிக்க நான் உங்களுக்கு இந்த அப்டேட் தந்தேன். நான் பிட்காயின் வந்து ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் போகிறோம். அதுக்காண்டி பிட்காயின் ட்ரேடிங் தான் இப்போதைக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்று. அண்ட் அதில் ஸ்டில் நோ சேஞ்சஸ். நான் ஸ்டில் நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் ஃபார் ஹையர் போகலாம்ண்டு. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து 69 வீதம். அது நடந்தென்றால் இதை பிரேக் பண்ணினாங்கன்றால் இப்போ ஒரு ஸ்டாப்பும் இல்லை. இப்போ நாங்கள் எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் இப்போ 77 வீதத்துக்கு போவோம். அப்படி நடந்தென்றால் ஆல்காயின்ஸ் வந்து வெரி வெரி ஹார்டாக ப்ளீட் பண்ணுமென்று நான் நினைச்சுருக்கிறேன். ஸோ இதான் இந்த அப்டேட் அபவுட் பிட்காயின். இது ஒரு ஸ்மால் அப்டேட் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபார் இன்ஃபர்மேஷன் தரதுக்கு. ப்ராபபிலிட்டிஸ் வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பட் தேர்ஃபார் ஒரு பிகர் பிக்சரில் நாங்கள் ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் கொஞ்சம் லாங் ரேஞ்சிங் ஸ்ட்ரக்சர் செஞ்சுட்டு ஃபார் அப்சைட் பார்க்கலாம். மிட் 80Ksக்கு வரலாம். ஸோ 90Kலேருந்து ஸோ இந்த ஏரியாவுக்கு நாங்கள் எல்லாம் எனக்கு நினைக்கிறேன் எனக்கு சப்போர்ட் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு ஒரு பிக் புஷ் லாஸ்ட் புஷ் நான் இதுலேருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இல்லாட்டிக்கு இந்த சினாரியோவில் நாங்கள் டைரெக்டாக இந்த 130Kக்கு அப்படியே டைரெக்டாக போகலாம். இதுலேருந்து இந்த சம்மர் டைமுக்கு ஒரு ப்ளோ ஆஃப் டாப் செஞ்சுட்டு நான் நினைக்கிறேன் ஒரு பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதான் இப்போதைக்கு ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. பட் நான் மோர் இந்த சினாரியோக்கு தான் நான் லீன் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாம் A B C இல்லாட்டிக்கு ஈவன் இதெல்லாம் A wave இதில் முடிச்சுட்டு இப்போ ஒரு B wave இதில் செஞ்சுட்டு B இதில் செஞ்சுட்டு C wave ஃபார் டான் சைட்டும் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து இப்போ நாங்கள் எங்களுக்கு மோர் ஸ்ட்ரக்சர்ஸ் இதில் வரைக்கும் நாங்கள் அப்படியே வந்து உங்களை அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys. Until next and hopefully see you soon. Take care. Bye.